அனிதா சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா நீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தார். அவர் அண்ணனோட தரையில உட்காந்து தான் பேசுறேன். என்ன கூட்டம் வந்தது? கோயம்புத்தூர் ஷூட்டிங் போனார்ல, என்ன கூட்டம் வந்தது யோசிச்சு பாருங்க. ஆச்சா, அதுக்கப்புறம் இந்த அஜித் குமார் காவல்துறை விசாரணை போது இறந்து போயிட்டாரு சொன்னார் இல்லையா, அவரை போய் பார்த்தாரு. இவர் பின்னாடி என்ன எவ்வளோ 1000 பேர் போனாங்க. ஐயா எஸ்.வி. சேகர் அவர்கள் ஒரு நல்ல நடிகர், நகைச்சுவையா பேசக்கூடியவர், நீண்ட காலமா இந்த அரசியலுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அரசியலை பொறுத்தவரை இவருக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எப்ப எந்த கட்சிக்கு போவாரு வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப எந்த கட்சியில இருக்கிறாருன்னு நாம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருக்கு பின்னால இருக்கிற போட்டோவுல ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. அதனால இப்ப அவர் ஆளுங்கட்சியில இருக்கிறாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவரை பொறுத்தவரை ஆளுங்கட்சியில யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு போய் முட்டு கொடுத்துக்கிட்டு எதிர்கட்சியில விமர்சனம் பண்றதா இவரோட பிரதான வேலையா இருந்துகிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை இப்ப வச்சிருக்காரு. அதாவது கரூர்ல கூடின கூட்டம் எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, இவங்க கூட்டத்தை கூட்டுறாங்க. அனிதா வீட்டுக்கு நைட்டு 12 மணிக்கு போறாரு. அவங்க அண்ணன் கூட தரையில உட்காந்து பேசுறாரு. கூட்டம் வந்துச்சா, கூட்டம் வந்துச்சா ஐயா கேட்கிறாரு. எஸ்.வி. சேகர் அவர்கள் கேட்கிறாரு, கூட்டம் அங்க வந்துச்சு. அப்புறம் கஸ்டடியில இறந்த அஜித் குமார் வீட்டுக்கு போனாரு, அங்கே கூட்டம் வந்துச்சா. அப்புறம் கோயம்புத்தூருக்கு ஷூட்டிங் போனாரு, அங்கெல்லாம் கூட்டம் வந்துச்சா. இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. ஐயா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில யாருக்கும் சொல்லாம போய் அவர்களை சந்திப்பதற்கும் தேர்தலுக்காக மக்களை போய் சந்திப்பதும் இந்த இரண்டு ஒப்பீடும் சரியா? நீங்க இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறீங்களே, இது சரியான கருத்தா சொல்லுங்கய்யா. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில யாராவது மாநாடு போடுறாங்க இல்ல ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு 200 ரூபாய் காசு கொடுக்கணும், பிரியாணி குவார்டர் இப்படின்னு இதையெல்லாம் கொடுத்துதான் நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை காட்ட முடியும். இதை எதையுமே எதிர்பார்க்காம கூட்டம் கூடுதுன்னா அது தளபதி விஜய் அவர்களுக்காக மட்டும்தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. விட்டா நீங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு ரொம்ப தூரம் பயணம் பண்றாருன்னு வச்சுக்குவோமே, அதாவது கேரவன் இல்லாம ஒரு கார்ல பயணம் பண்றாருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு. அப்ப விஜய் அவர்கள் தம்பி இந்த காரை ஓரமா நிப்பாட்டு, நான் போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துறேன்னு அப்படி மரத்தடிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க இல்ல உங்களை போன்றவர்கள்லாம் யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க என்னங்க விஜய் வந்து ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்காரு, கூட்டமே கூடலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் உங்களை போன்றவர்கள்லாம். முதல்ல தனிநபர் போய் ஒருவரை சந்திப்பதற்கும் தேர்தல் காலங்கள்ல மக்களை போய் சந்திப்பதற்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விமர்சனத்தை வைங்க ஐயா எஸ்.வி. சேகர் அவர்களே.